இது வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். இது வந்து முனிசிபல் கார்பரேஷன் வேலை நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல மக்கள் இருப்பாங்க. அந்த அந்த இடத்துல இருக்க குப்பையெல்லாம் ஒரு டஸ்ட்பின் பண்ணுவாங்க. அந்த டஸ்ட்பின் வந்து ஒரு லாரி வந்து அந்த குப்பையை கலெக்ட் பண்ணி இந்த கார்பேஜ் டம்பிங் ஏரியாக்குள்ள போடும். கார்பேஜ் டம்பிங் ஏரியாவில் வந்து இன்னொரு லாரி வந்து குப்பையை எடுத்துக்கிட்டு ரீசைக்ளிங் ஃபேக்ட்ரிக்கு போகும். இந்த ரீசைக்ளிங் ஃபேக்ட்ரிக்கு போனால் இந்த வேஸ்ட் திருப்பி ரீசைக்ளிங் ஆகி வேறு ஏதாவது மாறும். இப்போ வந்து இங்கே வந்து சாப்பிட்றதெல்லாம் லோக்கல் அங்கே வந்து இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் எடுக்க ஃபுல்லாக சதுரி இருக்கும். அந்த மாதிரி எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறதுனால இப்போ வந்து இந்த மாதிரி மோட்டார் வந்து இந்த ஆறுகள் வந்து இதெல்லாம் தள்ளிவிடுவோம். இது வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரே இடத்துல டம்ப் ஆகிடும். அது டம்ப் ஆகிட்டா ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து இந்த லாரி எடுக்கும். எடுத்து திரும்பி அதர் ப்ராசஸ் தான் எடுத்து ரீசைக்ளிங் ஃபேக்டரிக்கு கொடுக்கணும். அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இங்கே நிறைய குப்பைலாம் வரும். அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட் சைடு போகிற மாதிரி இப்போ அதே மாதிரி பண்ணதுனால நம்ம தூரம் க்ளீனாக இருக்கும். நம்ம லோக்கல் அந்த இடம்லாம் க்ளீனாக இருக்கும். இது வந்து நானே யோசிச்சு ஐடியா. இந்த மாதிரி டஸ்ட்பின்லாம் வச்சு கரெக்டாக இந்த டஸ்ட்பின் வந்து இங்கே கொண்டு போவோம். இங்கே இருந்து இங்கே வரணும். இந்த ரீசைக்ளிங் ஃபேக்ட்ரி வந்து இந்த செடி கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் வச்சு அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் வச்சு பண்ணுறதுனால அப்படியே ரீசைக்ளிங் ஆகிட்டே இருக்கும். அப்படியே திரும்ப பிளாஸ்டிக் வேஸ்ட்டே ஆகாது. இதெல்லாம் எடுத்து திரும்பியும் போடணும். அவ்வளோ. தேங்க்யூ.